தமிழர் கட்சிக்கு தொடர்ந்து நெகட்டிவான விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அது எப்ப இருந்து அப்படின்னா அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி தொடர்பான ஆடியோக்கள்லாம் சில நாட்களுக்கு முன்பாக வெளியானது. அதுவே மிக பெரும் விவாதங்களை கிளப்பி இருந்துச்சு. அதை பத்தி நம்ம பேச வேணாம்னு ரொம்பவே தவிர்த்துட்டு வந்தோம். இது கடைசியில சீமானவர்களே பேசியதற்கு பிறகுதான் காளியம்மாளையும் நத்தம் சிவசங்கரன் அவரை பத்தியும் பேசினாரு. பிசுறு அப்படின்னு காளியம்மாள் அவங்கள பேசினார். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலும் ரொம்ப ஆதங்கப்பட்டுருச்சு. அந்த வார்த்தைகளை கேட்டோன்னே அதை நான் தான் பேசினேன், உனக்கு என்னடா அப்படின்னு இன்னொரு வார்த்தையை யூஸ் பண்ணார் இல்லையா. அதெல்லாம் கேட்டோடனே ரொம்ப ஆதங்கப்பட்டுச்சு. தன் கட்சியில இருக்கக்கூடிய நீண்ட காலமாக உழைத்த ஒரு பெண்மணியே இப்படி பேசுறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பேசும்போது சொன்னாரு, காளியம்மாள் மேல உனக்கு என்ன அக்கறை, அவ போட்டிட்டால அந்த தொகுதியில அவளுக்காக நீ உழைச்சு அவளை ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல, அவ இவ அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பேசுறாரு. இதெல்லாம் எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ஈடாகும். திமுகவை பத்தி பேசும்போது, இந்த காவல்துறை அதிகாரிகளை பத்தி பேசும்போது, என் போனை எடுத்து பாரு, இந்த மாதிரி எல்லாம் பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்லி 1-2 வார்த்தைகளை யூஸ் பண்ணாரு. இந்த வார்த்தைகள்லாம் காது கொடுத்து கேட்கக்கூடிய வார்த்தைகளா? பாஜகவை ஆடியோ வீடியோ கட்சி, பாஜக கேசட் தயாரிக்கத்தானே வந்தாங்கன்னு எத்தனை மேடைகள்ல சீமானவர்கள் பேசிப்பாரு. அப்படி இருக்கும்போது நீங்க பேசுற வார்த்தைகளை ஒரு குடும்ப பெண்கள் உட்கார்ந்து கேட்கக்கூடிய வார்த்தைகளா, குழந்தைகள் உட்கார்ந்து கேட்கக்கூடிய வார்த்தைகளா? அது நியூஸ் அவர்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கைதாகிறாரா? அவர் மீது 2 வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. அவர் பேசியது அநாகரிகத்தின் உச்சம். ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி பேசலாமா அப்படின்னு பல்வேறு விவாதங்கள் கிளம்பி இருக்கு. அதுல சில விஷயங்கள் உண்மையாக நிரூபணமும் செய்யப்பட்டிருக்கிறது அவர் வாயாலேயே. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நான் எதை பத்தி பேச வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். உடல்நிலை காரணமாக கொஞ்ச நாட்களாகவே நம்ம சேனல்ல வீடியோ போடலை. இனி அந்த இடைவெளி இருக்காது. தொடர்ந்து வீடியோக்களை பதிவேற்றம் செய்யலாம். சரி, இந்த விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு சில தினங்களுக்கு முன்பாக பேசிய காணொளி வைரலாகி இருக்கு. வைரலாகிறதையும் தாண்டி அது எந்த வகையில வைரல் வீடியோன்னு நம்ம பார்ப்போம். அது வைரல்ங்கிறதுக்கு, அதாவது ரொம்ப அதிகம் பகிரப்படக்கூடிய, நிறைய பார்வையாளர்களை கவரக்கூடிய வீடியோக்கு அந்த பேர். அது ஏன் அப்படி வருதுன்னா, அது பாசிட்டிவான வீடியோவாகவும் இருக்கும், நெகட்டிவான வீடியோவாகவும் இருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்ந்து நெகட்டிவான விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அது எப்போ இருந்து அப்படின்னா, அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த நாடாளுமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிக பெரும் அங்கீகாரத்தை, அவங்களுடைய அந்த நீண்ட நெடிய நாட்களான இந்த போராட்டத்திற்கான ஒரு மிக பெரும் அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு. அதை அவங்க கொண்டாடக்கூட இல்லை. அந்த கொண்டாட்டத்தை அவங்க முன்னெடுக்கிறதுக்குள்ள அதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இல்லை போல. அடுத்தடுத்த விவாதங்கள், விமர்சனங்கள் அப்படின்னு தொடர்ந்து ரொம்பவே நெகட்டிவா தான் போய்கிட்டு இருக்கு. இது அரசியல் கட்சிகள் இப்ப எலெக்ஷன் டைம்ல எல்லாம் சின்னத்தை பறிச்சாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு பாசிட்டிவ், நெகட்டிவ்னு நினைச்சு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு பாசிட்டிவா தான் போய் முடிஞ்சுது. ஆனா இன்னைக்கு அவங்க வாயாலேயே அவங்களுக்கு நிறைய நெகட்டிவான விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துக்கிறாங்க தன் கட்சியினருக்கு. முக்கியமா தலைவரே அதை பண்றாரு அப்படிங்கும்போது தான் ரொம்பவே தொண்டர்கள், நிர்வாகிகள் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. என்னதான் வெளியில பொங்கினாலும், சீமான் பேசியதில் என்ன தவறு அப்படின்னு பொங்கினாலும், சீமான் பேசிய வீடியோக்கள்ல பல வார்த்தைகளை பீப் போட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய ஊடகங்கள், யூடியூப் சேனல்கள் போட்டாலும், அவர் பேசினதை நியாயப்படுத்தினாலும், இனிமேதான் ஆட்டம் இருக்கு, இனிமேதான் சீமான் வச்சு செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோக்களை எல்லாம் பதிவேற்றம் செய்தாலும், அது அவங்களுக்கே சூனியம் வைத்தது போலதான் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியாம ஒன்றும் இல்லை. நாம் தமிழர் பசங்க அறிவாளிகள் அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்கள் இருந்து அரசியல் பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய மக்களுக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு அந்த அறிவாளிகள் எங்க போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இது ரொம்ப நாளாவே சில நேரங்கள்ல எட்டி பார்க்கும் இந்த கேள்வி எல்லாருக்குமே. ஆனா இன்னைக்கு ஒரு மிக பெரும் கேள்வி, ஒரு ஆச்சரிய கேள்வி, ஒரு வருத்தத்துக்கு உண்டான ஒரு கேள்வியா தான் அது எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவர், சரி இதுக்கு முன்னாடி ஒன் லைன் நம்ம பார்த்தரலாம், ஏன்னா இது சம்பந்தமா நம்ம எந்த வீடியோவுமே போடல, வேணாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான்.
பர்சனல் பேச வேணாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான். ஆனா இது பர்சனலை தாண்டி அரசியலுக்கு வந்துருச்சு, பொது வெளிக்கு வந்துருச்சு, பொது மக்களிடத்துலயும் போயிருச்சு அப்படிங்கும் போது நம்ம பேசாம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தமிழர் கட்சி தொடர்பான ஆடியோக்கள்லாம் சில நாட்களுக்கு முன்பாக வெளியானது. அதுவே வந்து மிக பெரும் விவாதங்களை கிளப்பி இருந்துச்சு. அதை பத்தி நம்ம பேச வேணாம்னு ரொம்பவே தவிர்த்துட்டு வந்தோம். இது கடைசியில சீமானவர்களே பேசியதற்கு பிறகுதான் நம்ம இந்த வீடியோவை நம்ம கையில் எடுத்திருக்கோம். அந்த ஆடியோக்கள்லாம் வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சில நபர்களிடம் 1-2 வீடியோ தான் நான் எடுத்திருப்பேன். அதுக்கு மேலே எடுக்க வேணாம்னு ரொம்பவே தவிர்த்தேன். அந்த 2 வீடியோவுமே எடுக்க விருப்பம் இல்லாம எங்களுடைய உயரதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, ஊடகத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளோட அவங்களோட சொன்னதுனால, நிர்பந்தத்தினால எடுத்த விஷயம்தான் அது. விருப்பம் இல்லாம எடுத்த வீடியோக்கள் தான். ஏன் அப்படின்னா எலெக்ஷன் நேரத்துலையும் சரி, இந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துலையும் சரி, தேர்தலுக்கு முன்பாகவும் சரி, நாம் தமிழர் பிரச்சனையை சந்திச்ச போதெல்லாம் நம்ம வந்து பேசியிருக்கோம், குரல் கொடுத்துருக்கோம். நாம் தமிழரோட பிளஸ் எல்லாம் என்ன, அவங்களோட உழைப்பு என்ன, அவங்க எங்கிருந்து இப்படி வந்து தனியா வந்து இந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேசியிருக்கோம். நாம் தமிழர் தம்பிகளோட உழைப்பை பேசியிருக்கோம், அவங்க படுற கஷ்டங்களை பேசியிருக்கோம். ஆனா அதே பேசின இந்த வாயால இன்னைக்கு இந்த விஷயத்தையும் பேச வைக்கிறது வேற யாரும் உள்ள சீமானவர்கள் தான். நாம் தமிழர்ல ரொம்ப நாளாவே பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி, நானே பேசியிருக்கேன் இந்த விஷயத்த, நாம் தமிழர் கட்சி அப்படின்னாவே ஒரு பக்கம் சீமான் அப்படின்னா இன்னொரு பக்கம் கரும்பு விவசாயி சின்னம் அப்படிங்கிறது தான். இன்னொன்னு வந்து அவங்களோட தனித்து போட்டி அப்படிங்கிற விஷயம் தான். இந்த 3 தவிர நாம் தமிழர் வளர்ச்சிக்கான காரணங்கள்னு பார்த்தா இந்த 3 விஷயங்கள் மட்டும்தான் அப்படின்னு. ஆனா இந்த 3 விஷயமே பிரச்சனையாக இருக்கு. அதாவது சின்னம் பிரச்சனை கிடையாது, சின்னத்தினால அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு எலெக்ஷன் டைம்ல. ஆனா நாம் தமிழர்ல விலகிய, நாம் தமிழர்ல இருந்து முக்கிய பொறுப்புகள்ல இருந்தவங்க எல்லாம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய பிறகு மூத்த நிர்வாகிகளா, மூத்த உறுப்பினர்களா, சீமானவர்களோட நெருங்கிய உறவோடு இருந்தவங்க எல்லாம் விலகிட்டு வேற எந்த கட்சியிலுமே இணையாம இன்று வரைக்கும் இருக்காங்க. வேற எந்த அரசியல் கட்சியிலுமே போய் சேராம இருக்காங்க. அரசியல் கட்சியில சேர்ந்தவங்க வேறு சேராமலே இருக்காங்க. முக்கியமா நாம் தமிழர் கட்சியில 2ஆம் கட்டத்துல வளர்ந்து வர்றத சீமான் அவர்கள் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் பல்வேறு இடங்கள்ல பேசியிருக்காங்க. அதெல்லாம் ஒருவேளை உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப எல்லாமே இல்லை. சரி, இந்த விஷயத்த பேசும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம முன்னாடியே உங்களுக்கு தெரியும், சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து சமீபத்தில் கைது செய்யப்பட்டார். இந்த கருணாநிதி அப்படின்னு, கள்ளத்தனம் செய்யக்கூடிய கருணாநிதி அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று வரும். அது முன்பே வந்து எழுதி பாடப்பட்ட, அதிமுக மேடைகளில் பாடப்பட்ட பாடல் தான். அதை சமீபத்தில் இந்த தேர்தல் நேரத்தில் வந்து சாட்டை துரைமுருகன் வந்து மேடையில் பாடினார். அதன் காரணமாக அவர் மீது ஒரு வழக்கு பதியப்பட்டு அவர் குற்றாலத்தில் குளிச்சுட்டு இருக்கும்போது போய் உடனடியாக கைது பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. நீதிபதி வந்து அது மறுத்து அவரை வீட்டுக்கு அனுப்பினார், ஜாமீன் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பினார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா அந்த நேரத்துல அவருடைய மொபைல்களை 2 செல்போன்களை வந்து கைப்பற்றிருக்கிறது காவல்துறை. இது ஒரு புறம் இருக்க, யூடியூபர் சவுக்கு சங்கர் வந்து கைது செய்யப்பட்டு குண்டாசெல்லாம் போடப்பட்டு பல்வேறு வழக்குகள் போடப்பட்டு ஒரு இன்னும் சிறையில் இருக்கிறார், புழல் சிறையில. தினம் ஒரு மேனியாக ஒரு நீதிமன்றத்திற்கும் கோயம்புத்தூர் டு சென்னை, சென்னை டு திருச்சி அப்படின்னு அலைக்கழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். விசாரணைக்கும் நீதிமன்ற ஆஜர்படுத்துவதற்கும் போய்கொண்டே இருக்கிறார். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த 2 விஷயத்தையும் நம்ம ஏன் இணைக்கிறோம் அப்படின்னா, சில ஆடியோக்கள் சில நாட்களாக வெளியில வந்து கொண்டு இருக்கிறது மிக பெரும் பேசு பொருளாக ஆகிக்கொண்டு இருக்கிறது. குறிப்பா பாஜகவிலிருந்து விளக்கப்பட்ட, வெளியில அனுப்பப்பட்ட திருச்சி சூரிய சிவாவுடைய ட்விட்டர் ஐடியிலிருந்து இந்த நாம் தமிழர் தொடர்பான இந்த ஆடியோக்கள் இதெல்லாமே வெளியானது. இந்த விஷயங்கள் பத்தி தான் நம்ம பேசுறோம். இதுக்காக தான் இந்த விஷயத்தை பத்தி நம்ம முன்னாடி நியூஸ் அவர் தமிழ் நம்மளுடைய சேனல்ல பேசாமலே இருந்தோம். இதெல்லாம் பர்சனல் விஷயங்கள் எல்லாம் பேச வேணாம் அப்படின்னு. ஆனா இது எப்படி பர்சனல் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி சீமான் அவர்களுடைய பேச்சிற்கு பிறகு. ஏன்னா நாம் தமிழர்களுடைய நிர்வாகிகள் நம்ம பேட்டி எடுக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தலைவரோட குரலையும் வச்சு, சாட்டை துரைமுருகனோட குரலையும் வச்சு இந்த ஆடியோக்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க, வெட்டி ஒட்டியிருக்காங்க, ஏன் ஃபுல் ஆடியோவை வெளியிடலை அப்படின்னு ஆதங்கத்தோட பேசினாங்க. இதுவே இப்படி இருக்குன்னா ஃபுல் ஆடியோவை கேட்டா நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ சீமானவர்களுடைய அந்த வார்த்தைக்கு பிறகு ஒரு அச்சம் எழுகிறது. அவர் பேசுகிற ஆடியோக்களை குறிப்பா வந்து காளியம்மாளையும் நத்தம் சிவசங்கரன் அவரை பத்தியும் பேசியிருந்தாரு. பிசுறு அப்படின்னு காளியம்மாள் அவரை அவங்கள பேசியிருந்தார். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலையும், ஒரு பெண் வந்து ஊடகமோ இல்லை ஐடி துறையோ எந்த துறையா இருந்தாலும் அங்க வந்து ஸ்டே ஆகி ஒர்க் பண்ணி தனக்குன்னு ஒரு பேர் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது உழைக்கக்கூடிய எல்லா பெண்களுக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இருக்கும்போது சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல, சமூகம் சார்ந்த துறைகள்ல, மீடியா இல்லை அரசியல், முக்கியமா அரசியல்
இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து சாதிக்கக்கூடிய ஒரு பேர் எடுக்கக்கூடிய பெண்களின் உழைப்பு எவ்வளவு பலம் வாய்ந்ததாக, எவ்வளவு வழி வாய்ந்ததாக இருக்கும், வழி நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியணும், தெரிஞ்ச விஷயம்தான். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை நீங்க போற வாக்குல அப்படியே பிசுறு கொசுருன்ட்டு எப்படி உங்களால பேச முடியுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இல்லை. இந்த நாடாளுமன்ற தேர்தல் டைம்லயே முதல் விஷயமா இதை பேசுறது வந்து மனசு ரொம்ப ஆதங்கப்பட்டுருச்சு. அந்த வார்த்தைகளை கேட்டோன்னே அதை நான் தான் பேசினேன், உனக்கு என்னடா அப்படின்னு இன்னொரு வார்த்தையை யூஸ் பண்ணார் இல்லையா, அதெல்லாம் கேட்டோன்னே ரொம்ப ஆதங்கப்பட்டுச்சு. சரி கொஞ்சம் டைம் எடுத்துட்டு போடலாம் தான் இந்த காலம். குறிப்பா நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல நம்ம நிறைய வீடியோ போட்டிருந்தோம். அந்த பேசின வீடியோக்கள்ல கண்டிப்பா இந்த லைனை பேசியிருப்பேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எந்த கட்சியுமே செய்யாத ஒரு விஷயத்த நாம் தமிழர் கட்சி செய்திருக்கிறது. 50% பெண்கள், 50% ஆண்கள் சம பங்கீடு கொடுத்திருக்கிறது. தைரியமாக ஒரு முடிவை வந்து சீமானவர்கள் எடுத்திருக்காரு. பெண் வேட்பாளர்கள், அதாவது தகுதி வாய்ந்த பெண் வேட்பாளர்களை நிறுத்தணும் இல்லையா, அந்த வேட்பாளர்கள் எல்லாமே டாக்டர், என்ஜினியர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், இல்ல ரிசர்ச் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, அந்த மாதிரி படித்தவர்களாக இளைஞர்களாக இருந்தாங்க. அதனால இது வந்து நல்ல ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு, வரவேற்கக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. பெண்களுக்கு சம இட ஒதுக்கீட்டை கொடுத்திருக்காரு, வெறும் வார்த்தையில மட்டும் இல்லாம செயல்பாட்டிலையும் இதை செஞ்சிருக்காரு அப்படின்னு ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தோம். அதெல்லாம் இப்ப வந்து ரொம்பவே வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. காளியம்மாள் அவங்களுடைய ஒரு மீனவ சமுதாயத்திலிருந்து வந்து அவங்களுடைய பேச்சு என்ன, அவங்களோட துடிப்பான பேச்சு என்ன, செயல்பாடு என்ன, போராட்ட களத்துல நிக்கிறது என்ன, துணிஞ்சு பேசுறது என்ன, யாரா இருந்தாலும் சரி தன்னுடைய தலைமைக்காக, தன்னுடைய தலைவருக்காக, தன்னுடைய கட்சிக்காக, தமிழ்நாட்டிற்காக எவ்வளவோ குரல் கொடுத்த ஒரு பெண்ணை எப்படி போற போக்குல பிசுறு கொசுறுன்னு பேசிட்டு போயிட முடியும்? நான் அப்படிதான் பேசுவேன், உனக்கு என்னடான்னு இன்னொரு வார்த்தையும் பேசிட்டு போயிருக்காரு. இந்த ஒரு விஷயம். அது போக இந்த நத்தம் சிவசங்கரன் அப்படின்னு ஒரு நபர் பத்தியும், இவங்க ரெண்டு பேத்தையும் தட்டி விட்டா வேலை முடிஞ்சது, சோழி முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு சீமான் அவர்கள். அதே மாதிரி இப்போ 2 வழக்கு அவர் மீது பதியப்பட்டிருக்கிறது. எதுக்குன்னா இந்த விஷயங்களுக்கு தான். இந்த விஷயத்த பேசும்போது ஐபிஎஸ் இந்த மாதிரி எல்லாம் படிச்சுட்டு வந்து நீங்க என்ன வேலை பண்றீங்க, அவர் பேசின வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்த விரும்பல, என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த வேலைக்கு தான் நீ படிச்சுட்டு வந்தியா அப்படின்னு பல்வேறு வார்த்தைகளை பேசியிருக்காரு. இந்த கூட்டம் போட்டதே வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு, ஆம்ஸ்டாங் படுகொலை அப்படின்னு இன்னும் பல்வேறு விஷயங்களை தொடர்பா பேசுறதுக்காக தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். ஆனா அதையெல்லாம் பேசுனதை விட இந்த விஷயத்தை தான் சீமான் அவர்கள் பேசியிருந்தார். டெய்லி 2 பேக்கு போட்டு வந்துதான் பேசுவாங்க போல அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம், நாம் தமிழர் காளியம்மாள் தொடர்பான ஒரு விஷயம். ரொம்ப நாளாவே அவங்க ஆஃப்லைன்ல தான் இருக்காங்க, கட்சி செயல்பாடுகள்ல இருந்து ஒதுங்கி தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த காளியம்மாள் தொடர்பாக பல்வேறு விவாதங்கள், பல்வேறு ஊடகங்கள்ல பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது. அதெல்லாம் உண்மையாங்கிறத நம்ம கடைசியில் ஆன்லைன் பேசுவோம். சாட்டை துரைமுருகன் யாரால இவ்வளவு மிக பெரும் சிக்கல்ல சீமான் மாட்டிருக்கார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஆனா மக்கள் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த ஆடியோக்கெல்லாம் வெளியில வந்ததுனாலதான், அவர் வாயாலேயே ஒத்துக்கொண்டதுனாலதான் சில உண்மைகளும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காத சவால்களை எல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சி ஒரு 8.5%, 8% மேலான வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிற ஒரு சிறப்பு அந்தஸ்தை பெற்றாங்க இல்லையா. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒரு ஹைலி ஜம்ப் அடையும், அவங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் சில தொகுதிகள் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுல தான் நம்ம உட்பட அரசியல் விமர்சகர்களுடைய பார்வை, அரசியல் பார்வையாளர்களோட கருத்தாகவும் இருந்துச்சு. திறனாய்வாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம், அரசியலை உற்று நோக்கிறவங்க சதவீதத்தை அச்சலா வந்து இந்த தேர்தலில் இந்த இவ்வளவு ஜம்ப் கிடைச்சிருக்கு, இந்த சமூகத்தினர் இந்த வேட்பாளருக்கு இந்த தொகுதியில் இவ்வளவு வாக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதை டீப்பா ரிசர்ச் பண்ணி பேசக்கூடிய நபர்கள் சொன்ன விஷயங்களாகவும் இருந்துச்சு. ஆனா அதுக்கெல்லாம் வந்து ஆப்பு வச்சிருக்கிறது வேற யாரும் இல்ல, சீமான் அவர்கள் தான். பெண்ணை பத்தி என்ன எப்படி பேசுறாரு, தன் கட்சியில இருக்கக்கூடிய நீண்ட காலமாக உழைத்த ஒரு பெண்மணியை இப்படி பேசுறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பேசும்போது சொன்னாரு, காளியம்மாள் மேல உனக்கு என்ன அக்கறை, அவ போட்டிட்டால அந்த தொகுதியில, அவளுக்காக நீ உழைச்சு அவளை ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல, அவ இவ அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பேசுறாரு. இதெல்லாம் வந்து எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ஈடாகும்? நம்ம வந்து திமுகல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆகட்டும், இல்ல அதிமுகல தேர்தல் நேரத்துல விந்தியா பேசினாங்க, இவங்கெல்லாம் வந்து கொச்சையா பேசும்போது நம்ம வந்து கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கோம், தொடர்ந்து பேசியிருக்கோம். இந்த மாதிரி பேசக்கூடாது, பேசலாமா, இவங்களுக்கெல்லாம் கட்சியில இடம் இருக்கா, திமுகவுல பேச்சாளர்களே இல்லையா அப்படின்லாம் கொந்தளிச்சு பேசியிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சி தலைவரே இப்படி பேசலாமா? ஒரே மேடையில மொத்த ஃபிளாப், ஒரே மேடையில அவ்வளவு விஷயம் பேசியிருக்காரு. அவ இவன்னு ஒரு பெண் நிர்வாகிய, நாம் தமிழர் கட்சிக்காக உழைத்த ஒரு பெண்ணை பேசியிருக்காரு. இதை எப்படி உட்காந்து கிளாப் பண்றீங்க? அத்தனை பெண் தொண்டர்கள் இருக்கீங்க, பெண் உறுப்பினர்கள் இருக்கீங்க, அந்த கூட்டத்திலேயே பாத்திமா பர்கானால இருந்து அத்தனை பெண் உறுப்பினர்கள் இருக்காங்க, எப்படி இதையெல்லாம் ஆதரிக்கிறாங்க?
எப்படி இதையெல்லாம் ஆதரிக்கிறாங்க புரியல. காளியம்மாள் மீது ஏன் இந்த வன்மம், ஏன் இந்த கோவம், ஏன் இந்த வெறுப்பு, ஏன் அவங்கள வெளியில தள்ளணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதுக்கு அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருக்க என்ன விஷயம்னா, கயல்விழி அரசியலுக்குள்ள வர விரும்புறாங்க. ஏற்கனவே இந்த நாடாளுமன்ற தேர்தலே அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது, அங்கேயே ஒரு சலனங்கள் ஏற்பட்டது, சஞ்சலங்கள் ஏற்பட்டது, விவாதங்கள் கிளம்பியது, கோபங்கள் வெறுப்புகள் நாம் தமிழர் கட்சிக்குள்ள எழுந்தது. இப்ப நாம் தமிழர் கட்சியில பெண் உறுப்பினர்கள், அதாவது பெண் பிரகாசமாக ஜொலிக்கக்கூடிய பெண் வேட்பாளர்கள், நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா அதுல முதல்ல இருக்கக்கூடியது காளியம்மாள் தான். அப்ப காளியம்மாள் இருக்கும்போது கயல்விழி எப்படி உள்ள வர முடியும்? அப்ப அவங்கள முதல்ல வெளியில அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. கொள்கை கோட்பாடுகள், தத்துவங்கள், தனித்தே போட்டி, அப்புறம் இந்த வாரிசு எல்லாம் வரக்கூடாது. ஏன்னா சீமான் அவர்கள் வாரிசு அரசியலுக்கு எவ்வளவோ குரல் கொடுத்திருக்காரு இல்லையா? அப்படி இருக்கும்போது வாரிசு அரசியல் எல்லாம் இவங்கெல்லாம் சீமான் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு சீமான் அவர்களுக்கு மேல தத்துவங்கள் கொள்கைகளை ஊர்றவங்க இல்லையா காளியம்மாள் இவங்க எல்லாமே. ஸோ அதனால அவங்கெல்லாம் எதிர்பார்ப்பாங்கிறதுனால அவங்கள விரட்டி விட நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. இவரோட வார்த்தைகள்லாம் கேட்டோன்னே இதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எல்லாமே இல்லை. திமுகவை பத்தி பேசும்போது, இந்த காவல்துறை அதிகாரிகளை பத்தி பேசும்போது, என் போனை எடுத்து பாரு, இந்த மாதிரி எல்லாம் பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்லி 1-2 வார்த்தைகளை யூஸ் பண்ணாரு. இந்த வார்த்தைகள்லாம் காது கொடுத்து கேட்கக்கூடிய வார்த்தைகளா? பாஜகவை ஆடியோ வீடியோ கட்சி, பாஜக கேசட் தயாரிக்கத்தானே வந்தாங்கன்னு எத்தனை மேடைகள்ல சீமான் அவர்கள் பேசியிருப்பார். அப்படி இருக்கும்போது நீங்க பேசுற வார்த்தைகளை ஒரு குடும்ப பெண்கள் உட்கார்ந்து கேட்கக்கூடிய வார்த்தைகளா, குழந்தைகள் உட்கார்ந்து கேட்கக்கூடிய வார்த்தைகளா? அது பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனையோ பேர் நாம் தமிழர் கட்சியில ஆதரவாளர்களா இருக்காங்க. கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனையோ பேர் உறுப்பினர்களா இருக்காங்க, எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அத்தனை பெண்கள் முன்னாடி நின்று உங்களால எப்படி இப்படி பேச முடியுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இதையெல்லாம் தாண்டி ஒரு தலைவர் அப்படி பேசுறாரே, பேசுற தலைவரை நீங்க கைத்தட்டி ஆக்ரோஷப்படுத்தி கேட்கறது உங்களால எப்படி முடியுது அப்படிங்கிற ஒரு அந்த பெண் நிர்வாகிகள், பெண் தொண்டர்கள், ஆதரவாளர்கள், ஃபேன்ஸை கேட்க விரும்புறேன். இதுக்கு அடுத்ததா ஒரு விஷயம் பேசினார். கள்ளக்குறிச்சி ஸ்ரீநிதி மரணம், அந்த மாணவி, அந்த தங்கையுடைய மரணம், அது நினைக்கும் போதுலாம் நமக்கு வேதனையா தான் இருக்கும். இந்த மரணம் தொடர்பான விஷயத்தையெல்லாம் பேசினாரு, ஆம்ஸ்டாங் விஷயத்தையெல்லாம் பேசினாரு. குறிப்பா அதெல்லாம் எத்தனை நிமிஷம் பேசினாருன்னு கேட்கணும். நம்ம அந்த நிலைமையில தான் இருக்கு. திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு, திமுக ஆட்சியில் எல்லாமே சரியா இருக்கா, அதை மூடி மறைக்க பாக்குறாங்களா, இது மூடி மறைக்க பாக்குறாங்களா, என்ன நடக்குது அப்படிங்கிறலாம் இது எதுக்குமே நம்ம யாருமே ஆதரவு தெரிவிக்கல. ஆனா இவர் பேசுறது எல்லாமே கரெக்டான்னு கேட்கணுமா இல்லையா? இந்த விஷயத்த பேசும்போது தான் சொல்றாரு, என்ன அழிக்க பார்த்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா ஒருத்திய வச்சு பேசினாங்க, ஆனா அதுவே எனக்கு பிளஸ் ஆயிடுச்சு, அந்த விஷயத்தினால எனக்கு ஃபேன் பேஸ் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இதை தாண்டி என்ன சொல்றாருன்னா, சீமான் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபான ஆளு, ஆனா சீமானுக்கும் ரொமான்ஸ் வருதியா அப்படின்னு பெண் பிள்ளைகளோட ஃபேன் பேஸ் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றதையெல்லாம் இதையெல்லாம் எப்படி கேட்டுட்டு உட்காந்து கை தட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத, அப்ப அது அரசியல் கூட்டமா இல்ல ஃபேன்ஸ் கிளப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? சீமான் அவர்கள் ரொம்ப ஆக்கப்பூர்வமா பேசக்கூடியவர். எல்லா திட்டங்களும் நகரத்தை நோக்கி தான் வருமா, கிராமப்புறங்கள்லாம் என்ன வருது, கிராமப்புற வளர்ச்சி தேவை இல்லையா, நான் ஆட்சிக்கு வந்தா இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு அத்தனை மேடையில பேசியிருக்காரு. அதுக்கெல்லாம் கைத்தட்டின கூட்டங்கள், அதையெல்லாம் வரவேற்ற கூட்டங்கள் இன்னைக்கு இந்த விஷயத்த கைத்தட்டி வரவேற்கதே இந்த கூட்டத்தை என்ன சொல்றது அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் எழுந்திருக்கு. ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக இரு திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படிங்கிற என்னைக்குமே ஒரு ஓட்டு இருக்கு. அந்த ஓட்டு தான் நாம் தமிழருக்கு விழுந்துகிட்டு இருந்துச்சு. இந்த தேர்தல்ல விஜய் அவர்களுடைய ஒரு பார்வை, ஒரு கோட் படம், அந்த இதெல்லாம் இருக்கு. அதையும் தாண்டி விஜய் அவர்கள் சீமான் நினைய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி, அப்படிங்கிற விவாதம் எல்லாமே சேர்ந்து அந்த அவருடைய ஒரு வாக்கு சதவீதங்களும் வாக்குகளுமே போய் அவருக்கு விழுந்ததாக நமக்கு ஒரு தகவலும் இருக்கு. அப்படி இருக்கும்போது அடுத்த சட்டமன்ற தேர்தல்ல நாம் தமிழருக்கு என்ன கிடைக்கும்? இப்ப கிடைச்ச அந்த 8.8க்கு மேல அந்த சதவீத வாக்குகளாவது கிடைக்குமா? இவர் இப்படியே சீமான் அவர்கள் இப்படியே பேசிக் கொண்டிருந்தால், இப்படியே அவருடைய ஆடியோக்கள் வெளியாகி கொண்டிருந்தால், இந்த கட்சி இப்படி உடைகிற கட்டத்துக்கு போய் கட்சியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், கட்சிக்காக நீண்ட நெடிய நாட்களாக உழைத்தவர்கள் கட்சியிலிருந்து ஒதுங்கி போனால், இல்லை விளக்கப்பட்டால், பிசுறு கொசுறுன்னு ஒதுக்கி போட்டாங்கன்னா, தூக்கி போட்டாங்கன்னா கட்சி என்னத்துக்கு ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது இதற்கு முன்பாக கட்சியிலேருந்து வெளியில வந்தாங்க இல்லையா, இந்த வெற்றிக்குமரன் இந்த மாதிரியான மூத்த நெடுங்காலமாக உழைத்த நிறைய நபர்கள் கட்சியிலேருந்து வெளியில வந்தோடனே வேதனையோட கண்ணீரோட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்ப அந்த விஷயங்கள்லாம் உண்மைதானா, நாம் தமிழர்ல இதுதான் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வராம இல்லை. சிந்திக்க வேண்டிய நேரத்துல இருக்காங்க. அதுவும் பொதுமக்கள் மட்டும் இல்ல, நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளும் தான். இதையெல்லாம் கடந்து சாட்டை துரைமுருகன் போன் மூலியமா தான் இது எல்லாமே வெளியில வந்திருக்கு. போன்ல ஏன் இதெல்லாம் வச்சிருந்தாரு அவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி.
எல்லாமே வாட்ஸ்அப் வாய்ஸ் ரெக்கார்டர்ல தான், வாய்ஸ் மெசேஜ்ல தான் வந்திருக்குமா, எதுவுமே காலில் வந்திருக்காதா? குறிப்பா நம்ம இந்த விஷயத்த பேசவே கூடாதுன்னு இருந்தோம், ஒரு எக்ஸாம்பிளுக்காக பேசுறோம், இது நம்ம தவறுன்னு சொல்லலை, இது அவங்க தனிப்பட்ட பர்சனல். இடும்பாவனம் கார்த்திக் இருக்கிறாரு, அவருடைய தனிப்பட்ட விஷயம். அவங்க வந்து காதலிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க, அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். இதுல ஏன் சீமான் தலையிட்டு இது எப்படிடா ஒத்து வரும்னு அதையும் தடுக்க முயற்சித்திருக்காரு. அதுவும் உண்மைதான், இன்னைக்கு ஒத்துக்கிட்டாரு. அதனால நம்ம அதை வந்து சீமான் அதுலயுமே பேசியிருக்காரு அப்படிங்கும்போது நம்ம அதை மறைச்சிட முடியாது. அவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துலயும் இவர் தலையிட்டு இருக்காரு. ஓகேவா, இந்த ஒரு விஷயம் இருக்கு, இது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். அவங்க காதலிக்கிறாங்க, அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க, அவங்களுக்குள்ள பேசி முடிச்சுப்பாங்க, இதெல்லாம் அவங்களோட. இந்த ஆடியோவை கொண்டு வந்து இங்க வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு அநாகரிகமற்ற இந்த ஆடியோக்களை அடுத்தவங்களோட மொபைல்ல இருந்து எடுத்து வெளியிட்டது மிக பெரும் அநாகரிகத்தின் உச்சம் தான். ஆனா இந்த ஆடியோக்களை சேவ் பண்ணி வச்சது எவ்வளவு பெரிய அநாகரிகத்தின் உச்சம். எதற்கு சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. எல்லாமே வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜில் தான் வருமா? நீங்க இத்தனை நாளா வந்து அந்த ஆடியோக்கெல்லாம் ஏஐ டெக்னாலஜி மூலியமா வந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு அது உண்மை பொய்ன்னு ஆயிடுச்சு சீமான் அவர்களுடைய வார்த்தையின் மூலமாக. அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் ஏன் சேவ் பண்ணி வச்சாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரும் கேள்வி வரலையா? இன்னைக்கு சீமானுக்கு பிரச்சனையே அவரால் தான், ஆனா பல உண்மைகள் வெளியில வந்ததும் அவரால் தான். ஏன் இந்த விஷயம், ஏன் இந்த அச்சம்? ஒருவேளை என்னைக்கா இருந்தாலும் நமக்கு ஆபத்து வரும், ஆபத்துக்கு உதவும் சேவ் பண்ணி வச்சிருக்காரா, இல்லை இவங்களெல்லாம் வச்சு செய்யணும் அப்படின்னு வச்சிருக்காரா, இல்லை இதெல்லாம் ஏன் வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரும் கேள்வி எழுந்திருக்கு. நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய நிறைய நபர்களே வந்து சாட்டை துரைமுருகன் செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னு பல்வேறு இடங்கள்ல பேசுனதை நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் உண்மையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. செகண்ட் வந்து இடும்பாவனம் கார்த்தி அவர்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. எல்டரா நான் வந்து உனக்கு அட்வைஸ் பண்றேன், இந்த விஜயலட்சுமி விஷயத்துல வந்து எனக்கு அது ஃபேன் பேஸா மாறி இருக்கு, அதனால நீ பி ஹாப்பி அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்க வேணாம். நம்ம இது வந்து அரசியல், பொலிட்டிக்கல், யூடியூப் இது எல்லாம் தாண்டி இந்த ஆடியோக்களை எல்லாம் கேட்டு ஒரு அதிர்ச்சியில தான் நம்ம இந்த வீடியோவை பதிவிட்டிருக்கோம். அதனால திட்டுறவங்க திட்டிட்டு போட்டோம், அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனா நாம் தமிழரை நோக்கி ஓடுறவங்க யோசிக்க வேண்டிய தருணம் தான் இது. அதிமுக வந்து ரொம்ப சிறப்பான கட்சி, திமுக வந்து ரொம்ப சிறப்பான கட்சி, இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், நாம் தமிழர் வந்து ஃபேக்கு, நாம் தமிழர் இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே வரல. மாற்றுன்னு நினைத்த நாம் தமிழர் இப்படி இருக்கிறது, அடுத்து நீங்க யோசிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க அப்படின்னு தான் நம்ம இந்த மக்களுக்கு சொல்றோம். அதை தாண்டி நாம் தமிழர் தொண்டர்களுக்கு, உறுப்பினர்களுக்கு, தம்பி தங்கைகளுக்கு சொல்றோம், இந்த விஷயத்தையெல்லாம் ஆதரிச்சு கை தட்டுவீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அறிவுபூர்வமான விஷயத்துக்கெல்லாம் கை தட்டின நீங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் கை தட்டுறீங்களே, எங்க போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அவ்வளவு கெட்ட வார்த்தைகளை எல்லாம் மேடையில பேசுறாரு, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், அதுக்கெல்லாம் கை தட்ட வேண்டிய விஷயமா அப்படின்னு. சரி, ஓகே, திரும்ப இந்த விஷயத்துக்கு வரலாம். என்ன அப்படின்னா, கள்ளத்தனம் செய்த கருணாநிதி அப்படின்னு ஒரு பாடல், அதனாலதான் சாட்டை துரைமுருகனுக்கு பிரச்சனை வந்துச்சு. அதுல சண்டாளன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும், அது ஒரு சமூகத்தினரை குறிக்கக்கூடிய வார்த்தை அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இதையெல்லாம் தெளிவா கேட்டுக்கொண்ட சீமான் அவர்கள் இந்த மேடையில அந்த பாடலை பாடுறாரு. பாடும்போது அந்த சண்டாளன்ற வார்த்தையை தவிர்த்து விட்டார். நிறைய அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக ஆட்சியில கைதாக விரும்புகிறார் சீமான், கைதாகி உள்ள போயிட்டு வந்தா நாம் தமிழர் பசங்க வந்து ரொம்ப ஆக்டிவ். அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த சின்னத்தை பறிச்சப்பையே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அவங்க எவ்வளவு ஆக்டிவ் அப்படின்னு. சீமான் பத்தி யாராவது ஏதாவது பேசிட்டா தெரியும் உங்களுக்கு, அந்த நேரத்துல எல்லாம் அவங்க எந்த அளவுக்கு கொந்தளிப்பாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப சீமான் கைது அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு கொந்தளிப்பாங்க. அதனால பசங்களை வந்து உத்வேகப்படுத்தணும், நம்ம வந்து திமுக ஆட்சியில கைதாயிடணும், போராட்டங்கள்லாம் தமிழ்நாடு முழுக்க வெடிக்கும், எலெக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் 26க்கு, அதனால நம்ம வந்து எப்படியாவது கைதாயிடணும் அப்படிங்கிற முயற்சியில அவர் ஈடுபட்டு இருக்காரு அப்படின்னு பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் பேசினதா பல வீடியோக்களை நானும் 2 நாளா பார்த்தேன். பட் வந்து எனக்கு அதுல ஒரு மாற்று கருத்து இருக்கு. ஏன் அப்படின்னா, சண்டாளன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லையே. ஒருவேளை அப்படி பயன்படுத்துற மாதிரி இருந்தா அந்த சமுதாயத்தினர் என்ன மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட பாடி இருக்கலாம். அவர் பாட விரும்பல, திரும்ப திரும்ப அந்த பாடலை பாடினாரு. பட் அந்த வார்த்தையை தவிர்த்து தான் பாடியிருக்காரு. ஆனா திமுக தொடர்பான இந்த IPS அதிகாரிகள்லாம் தொடர்பான பேசும்போது அவர் பயன்படுத்திய அந்த கொச்சையான வார்த்தைகள், கேட்கவே முடியாத அந்த வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காரு. 2 வழக்குகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்தியதற்காக சென்னையிலும், திருச்சி காவல்துறை அதிகாரி வருண் அவர்களும் காவல்துறை அதிகாரி தொடர்பான இந்த கொச்சையான பேச்சுகளுக்காக பேரை பயன்படுத்தாவிட்டாலும் அவர் வந்து ஒரு வழக்கை பதிவு செஞ்சிருக்காரு. இந்த வழக்குகள் என்ன ஆகும், சீமான் அவர்கள் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா, டைரக்டா சிஎம்
அது இது வரைக்கும் எந்த விஷயத்துக்கு, அதாவது சீமான் பேசக்கூடிய எந்த விஷயத்துக்கு இது வரைக்கும் நேரடியாக பதில் கொடுத்ததே கிடையாது. நேரடியான பதில் அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த பாடல்லாம் திரும்ப திரும்ப பாடப்படுதா, இல்ல இவர் கைது செய்யப்படணும் அப்படின்னு பாடப்படுதா, எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றணும், அதாவது பாஜக அப்படி பேசிட்டு இருந்தாரு இல்லையா, நீண்ட நெடிய நாட்களாக அண்ணாமலை பேசிட்டு இருந்தாரு. இப்ப அவரும் ஒரு சட்ட சிக்கல்ல மாட்டிருக்காரு. நாளைக்கு அது சம்பந்தமான வீடியோ தான் வரப்போகுது. அடுத்த பாஜக தலைவர் யாரு, அந்த ரேஸ்ல யாரெல்லாம் இருக்காங்க, டெல்லி போயிட்டு வந்துட்டு இருக்காரு அடிக்கடி, என்னெல்லாம் நடக்குது, எப்படிலாம் சிக்கியிருக்காரு அண்ணாமலை, அது தொடர்பான வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நம்ம பேசியிருக்கோம். இந்த ரேஸை அடுத்து நம்ம எடுத்துக்கலாம். திமுகவை விமர்சிச்சு நம்ம நம்மளுக்கு அவங்க பதில் கொடுத்தே ஆகணும், நம்ம வளர்ந்துகிட்ட கட்சி நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரேஸ் அவர் எடுத்திருக்காரோ என்னமோ தெரியல. என்ன முடிவு பண்ணி இப்படிலாம் பேசினாரு அப்படின்னு தெரியல. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். நாளை சந்திக்கலாம். நன்றி.